என்னடா மோடி அவர்கள் வந்து ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, இந்தியன் பீப்பிள்ஸ் யாரும் ஒரு 1 இயர்க்கு வந்து கோல்டு வாங்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து இயற்கை விவசாயத்த நோக்கி போங்க. ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு 1 வருஷத்துக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் குடுங்க. இந்த கோல்ட வந்து 1 இயர் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி ஏதோ மிகப்பெரிய அரசியல் இருக்கிற மாரி இருக்குது. இத பத்தி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, ஈரான், அமெரிக்கா வார்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட இறக்குமதி வரி வந்து 6%லேருந்து 15% வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இனி ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் வச்சிருக்க நகைகளை கூட பார்த்தீங்கன்னா, பேங்க்லேயோ, நகைக்கடையிலேயோ சரண்டர் பண்ணிவிட்டு டிஜிட்டல் பாண்டாவும், டிஜிட்டல் கோல்டாவும் வாங்க சொல்லி கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து ரொம்ப புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உலக அளவில் இந்திய மக்கள் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நகை வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 டன். இந்த நகைகளை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ரெக்கவரி பண்ணி அவங்களோட தேவைகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. சரிடா, இப்போ தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து ஏன் மோடி வந்து கையில் எடுத்திருக்காரு? தற்சார்பு பொருளாதாரம்னு என்னன்னா, சிம்பிளா சொல்றேன் புரிஞ்சுக்கோ. அதாவது வந்து என் நிலத்துல என்ன விளைச்சல் அதிகமா இருக்குதோ, இந்த நிலத்துல என்ன அதிகமா விளையுதோ, அத கொண்டு ஒரு தொழிற்சாலை உருவாக்குறது. அந்த தொழிற்சாலை மூலியமா இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு குடுக்கிறதா வந்து தற்சார்பு பொருளாதாரம். நிலம், நிலம் சார்ந்த வளம், வளம் சார்ந்த தொழிற்சாலை, அதன் மூலியமா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு. இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். அப்படி ஒரு நாடு வந்து தற்சார்பு பொருளாதாரத்த கையில எடுத்துட்டா, நம்ம ஏன் வந்து போய் இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணணும்? எனக்கு என்ன தேவையோ, என் நிலத்துல என்ன விளையுதோ, அத கொண்டு நான் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி, என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு குடுத்து, இங்க இருக்கிற முதலீட்ட வந்து நானே வந்து ஈட்டிக்குவேனே. நான் ஏன் வந்து அந்நிய நாட்டுக்கிட்ட போய் கையேந்தி நிக்கணும்? எனக்கு தேவையானது இங்கேயே எல்லாமே கிடைச்சிருமே. இதுதான் வந்து தற்சார்பு பொருளாதாரம். இதத்தான் சீமான் அவர்கள் வந்து நெறைய இடங்கள்ல பதிவிட்டுட்டு வர்றாரு. இப்பதான் வந்து சீமானுடைய வழிக்கு வந்து இந்தியா வருது. ஸோ வந்து இது பார்ப்போம். இது வந்து எந்த அளவுக்கு வந்து வெற்றி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு.